ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சாய் லோகநாத். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ, கடைசியாக ஜூலை மந்தில் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் இவ்வளோ லாங் கேப் பீரியடுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தா நம்ம மோஸ்ட்டாக ரிவ்யூஸ், அதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறது கம்மி தான் போட்டிருக்கோம் தான். அதுக்குன்னு நான் போடலன்னு சொல்ல, ஆனால் கம்மியான ரேஷியோவில் தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த படத்தை பற்றி நான் சொல்லும்போது, அதாவது நான் லப்பர் பந்து அந்த படத்தோட ரிவ்யூ இன்றைக்கி நான் சொல்லி முடித்தோடனே இன்னும் நிறைய படங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறதுக்கு இந்த படம்னால என்னை தூண்டலாம். அப்படிப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, என்னையே மீறி ஒரு என்ன சொல்கிற எமோஷன் இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தை பற்றி டக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக ஜூலையில் போட்டு வீடியோ முடித்து இப்போ ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறனால புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம், புதுசாக ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரலான்னு தான் இந்த கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அது செகண்டரி. ஆனால் இந்த கண்டென்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் தெரியணும்னு தான் நான் போடுறேன். ஏன்னா இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படம்னா, எல்லாருமே தேட்டரில் போய்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு படம். அந்த படத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஸோ டேரெக்டாக நம்ம எந்த இது இல்லாமல் படத்தை பற்றி பேசலாம். ஸோ படம் பேர் பார்த்திங்கன்னா லப்பர் பந்து. இந்த படம் பேசிக்காக எதை பற்றி இருக்குது அப்படின்னா கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட்டை பற்றி தான் எல்லாமே இருக்குது. அண்ட் படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்து. ஸோ சூப்பராக டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்க. அந்தந்த அவங்களோட கேரக்டர் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுதோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அட்டகத்தி தினேஷ் அண்ணா, ஹரிஷ் கல்யாண் அண்ணா, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோல் படத்தில் பண்ணியிருக்காங்க. இவங்கனால தான், இந்த 2 கேரக்டர்ஸ்னால தான் படத்தோட ரைஸ் அதோட எண்டுமே கரெக்டாக ஃபினிஷ் ஆகுது. ஸோ படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெத்துன்றது ஒரு பெரிய பிளேயர். அந்த ஊர்லேயே எந்த பவுல் பண்ணாலுமே பெஸ்ட்டாக விளையாடுவார். போடுற பால் எல்லாமே சிக்ஸாக தான் அடிப்பார். ஸோ அவர் வரும்போது கரெக்டாக ஒரு பாட்டு பின்னாடி போட்டு அந்த டீமோட படத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு அங்கே என்ன சொல்கிறது, அங்கே ஒரு ஃபைட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைமில் கெத்து அப்படின்னு ஒரு பிளேயர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்போது, அந்த டைமில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவர் விளையாடுறத பார்க்குறாரு. ஸோ அவர் ஆப்போனன்ட் டீமில் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் சேர்றேன்னு சேருவார். பட் அவரோட டீமுக்குள்ளே அவர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கெத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கெத்து வேறு டீம், ஹீஸ் ஆப்போனன்ட். பட் இங்கே இந்த ஹரிஷ் கல்யாண் தான் அந்த ரோல் பண்ணுறாரு. ஸோ ஹரிஷ் கல்யாண் சின்ன வயசில் கெத்தை போல்ட் ஆக்குன்றதுக்காக அந்த டீமில், அந்த ஆப்போசிட் டீமில் நான் பிளேயிங் 11க்குள்ளே வரேன், பிளேயிங் 11க்குள்ளே எடுத்துடுவாங்க. எடுத்தாலுமே ஹரிஷ் கல்யாணுக்கு அந்த ஓவர் கொடுக்க மாட்டாங்க பால் போடுறதுக்கு. ஏன்னு கேட்டால் அது ஒரு காஸ்ட் இஷ்யூ. அதனால அது ஒரு பிரச்சனை, கான்ஃப்ளிக்டாக மாறும். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து ஹரிஷ் கல்யாண் மேட்ச் விளையாடுற டைமெல்லாம் வந்துருச்சு. இப்போ நல்லா விளையாடுறாரு. வேறு டீமுக்கு தான் விளையாடுறாரு. ஏன்னா அவரோட சொந்த டீமுக்கு அவர் போக முடியாது. ஏன்னா அவரோட காஸ்ட் இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு அவரை நிறைய பிரச்சனையும் வரும். ஸோ என்ன அப்படின்னா, கெத்தும் ஹரிஷ் கல்யாணும் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட். அதாவது கெத்துனா அட்டகத்தி தினேஷ்னா, ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் படத்தை எல்லாத்துலேயுமே கரெக்டாக கொண்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே படத்தில் எந்த சீன் ரொம்ப ஸ்லோவாக போகுதோ அந்த சீனை 2 பேரும் என்ன சொல்கிறது, எந்த சீனுமே ஸ்லோவாலாம் இருக்காது. படத்தில் எல்லா சீனுமே நல்லாயிருக்கும். படத்தை என்ன சொல்கிறது, கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட் தான். நான் உண்மையிலுமே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் படம். நம்மளுக்கு ஆக்சுவலி நானும் கிரிக்கெட் ஃபேன் தான், நான் பார்க்குறேன். ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு சீனுமே ஒரு புரிதலாக இருக்கும். இந்த மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வர்றது என்ன சொல்கிறதுனா பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட். எந்த படமே இந்த மாதிரி படம் வந்தால் ஃபெயிலியர் ஆகாது. ஏன்னா அதோட கண்டென்ட், அதோட ஃபேன் பேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் இன்னும் நிறைய படங்கள், இந்த மாதிரி படங்கள், இந்த கிரிக்கெட்டை பற்றி பேஸ் பண்ணி படங்கள் வரும். ஏன்னா கிரிக்கெட்டை பற்றி பேஸ் பண்ணி எடுக்கும்போது கிரிக்கெட் மட்டும் அங்கே தனியாக தெரியாது. அதோட கூட சேர்ந்து ஒரு ரா எமோஷன்ஸ் கலந்து படத்தை இன்னும் தூக்கி கொண்டு போகும். ஸோ இந்த படம் மட்டும் வெறுமனை கிரிக்கெட்டை பற்றி எடுக்காமல் வராது. ஏன்னா எந்த கிரிக்கெட்டை பற்றி பேஸ் பண்ணி இருக்கிற படமும் தனியாக கிரிக்கெட்டை மட்டும் காட்டாது. அதோடு சேர்த்து ஏதாச்சும் ஒரு பேஸ் லைனை வச்சு தான் போகும் படம். ஸோ 2மே கலந்து அது ஒரு சூப்பராக இருக்கும். அது ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அந்த மாதிரி படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் ஒரு சீனுமே போர் அடிக்காது. எல்லா சீனுமே எந்திரிச்சு கை தட்டுற மாதிரி தான் இருக்கும். கடைசியில்
எல்லா படத்துலையும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி முடிகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்கும். அது நீங்கள் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலாக இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரியாது, எனக்கு கிரிக்கெட்டை பற்றி புரியாதுன்னா இல்லை, யாருனாலும் இந்த படத்தை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை பற்றி நான் கிரிக்கெட்டுக்காக மட்டும் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணல ஒரு சொல்கிறேன், ப்ரொமோட் கூட கிடையாது. இந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ போடுறேன் அதெல்லாம் கிடையாது. இந்த படம் பார்த்தாலே ரிவ்யூ பண்ண தோணும். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த படம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து படத்தை பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு தடவை கூட பார்த்துருங்க. வேறு டிஸ்னியில் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வந்துடும். ஸோ அப்படியும் இல்லை, தேட்டரில் போய்ட்டு பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள். பெஸ்ட் ஃபிலிம். என்ன சொல்கிறது, எல்லா சீனுமே தூக்கிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேரக்டர் இன்னொரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்கிறது, ஒரு ஆங்கர், அந்த கோவத்தினால, அதாவது அட்டகத்தி தினேஷ் அண்ணாவோட படத்தில் ஒய்ஃபாக நடித்தவங்க. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சீனுமே அவங்க கோவத்தால் அந்த படத்தை பார்த்திங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. என்ன சொல்கிறது, அந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ஸோ மக்களை இன்னும் எப்போ அந்த படம் முடியும்னு யோசிக்க விடாமல் படமே முடியாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க வைக்கும். லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒவ்வொருத்தர் தேட்டரில் உட்காந்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம். பட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரே கூடி சீக்கிரம் வந்துடும். நீங்கள் வீட்டில் உட்காந்து ஃப்ரீ டைமில் பாருங்கள். இந்த மாதிரி படம் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. பட் கூடி சீக்கிரம் தமிழ் சினிமா இதே மாதிரி நிறைய படங்கள் செய்யுங்கன்னு நான் சொல்கிறேன். அண்ட் தமிழரசன் பச்சைமுத்து சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி படம் வர்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கஷ்டம்னு சொல்ல, வர்றது ரேர். ஸோ இனிமேல் இந்த மாதிரி படங்கள் நிறைய வரட்டும். அப்போ தான் மக்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்க்க புதுசாக இருக்கும். ஸோ அதனால் தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பெரிய லாங் டைம் பீரியடெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் இந்த தடவை. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு.